திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். எப்படி தீ விபத்து ஏற்பட்டது சரவணன்? சேத விவரம் என்ன? தற்போதைய நிலவரமும் சொல்லுங்க. திண்டுக்கல் பழனிசாலையில புது அக்ரஹாரம் என்ற பகுதியில தனியாருக்கு சொந்தமான ஸ்ரீ சத்யசுபா மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு எலும்பு முறிவு மற்றும் பொது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த மருத்துவமனையில் எப்போதும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில இன்று மாலை சுமார் 6 மணி அளவுல மருத்துவமனையில் 3வது மாடியில் இருக்கக்கூடிய மின் பெயர் பலகையில திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்தானது ஏற்பட்டது. இதை பார்த்த மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக தீயணைப்பு நிலையத்திலிருந்து 2 வாகனங்கள் துரிதமாக செயல்பட்டு மின் இணைப்பு துண்டித்தனர். இதையடுத்து அங்கு வந்த 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் 10 நிமிடத்தில் இந்த தீயை அணைத்தனர். இதனிடையே சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவமனையில் உள் நோயாளிகள் இருந்தவர்கள் அனலித்துக் கொண்டு மருத்துவமனை விட்டு வெளியேறினர். இந்த தீ விபத்தில் நோயாளிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில திண்டுக்கல் பழனிசாலையில இந்த சம்பவம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.